Hi, this is Kritika. I'm a digital marketer. I have almost 5 years of experience in digital marketing. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ஏன் அந்த 99 பேக் வாங்கணும்? எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்? அது வாங்குறதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும்? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். மேபி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃப்யூசிங்கா இருக்கலாம். பட் ஐ வில் அன்கவர் எவ்ரிதிங். உங்களுக்கு புரியிற மாரி நான் எல்லாமே சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் மாடல் அனாலிசிஸ், அதுக்கடுத்து மார்க்கெட் ரிசர்ச், ட்ரெண்ட் இன்சைட், காம்படிட்டர் ரிசர்ச், and then website audit, SEO audit, social media audit, and then identifying right marketing channel. அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ் பிளான். இந்த 30 டேஸ் பிளானில் உங்களுக்குன்னு கஸ்டமைஸ்டாக நான் பண்ணுவேன். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு கண்டிப்பாக லீட்ஸ் வரும், விசிபிலிட்டி வரும், நிறைய என்கேஜ்மெண்ட் வரும். ஸோ பார்த்துடலாமா? அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாமே உங்கள் பிஸ்னஸ்க்கு நான் தனியாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பேன். ஸோ இட் இஸ் நாட் அ நார்மல் திங். அதை அப்படியே பல்காக வச்சுட்டு ஒருத்தவங்களுக்கும் கொடுக்குறதில்ல. ஐ வில் ஒர்க் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் மாடல் அனாலிசிஸ் பார்த்துலாம். பிஸ்னஸ் மாடல் அனாலிசிஸ் சம்திங் எல்லாருமே பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. பட் தேர் ஷுட் பி எ டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பீங்க. ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ஹெட் இருப்பாங்க, பெரிய ஹெட் காம்படிட்டர் இருப்பாங்க. அந்த காம்படிட்டருக்கு நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஹேவ் சம்திங் விச் இஸ் கால் யூஎஸ்பி. ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் அனாலிசிஸில் நீங்கள் கண்டிப்பாக யூஎஸ்பின்னு ஒன்று வச்சுருக்கணும். யூஎஸ்பின்னா என்னென்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட், விச் இஸ் சிம்பிளி என்னென்னா, நீங்களே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குர்தா கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ வில் பி செல்லிங் மோர் குர்தா அண்ட் உமன் பேஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வச்சுருக்கீங்க. பட் அமேசான் இருக்குல்ல, நான் ஏன் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கொஷின் கேட்டால், இல்லை பெரிய பெரிய பிராண்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட போகாமல் நான் ஏன் ஓன்ட்ட வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வேலிடான ஆன்சர். ஸோ தட் இஸ் கால் யூஎஸ்பி. இப்போது யூஎஸ்பிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, டொமினோஸ் பீஸா இருக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸில் பீஸா டெலிவரி பண்ணிடுவேன். அப்படி பண்ணலன்னா ஐ கேன் கிவ் யூ ஃபார் ஃப்ரீ. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ப்ராமிசிங்காக நமக்கு வந்து 30 மினிட்ஸில் வந்துடும். அப்படியே போனாலும் நமக்கு வந்து அது ஃப்ரீ தான். ஸோ எப்படி போனாலும் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக தானே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த யூஎஸ்பி. ஸோ ஒரு நார்மலாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பீஸா கடையில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை விட டொமினோஸில் கண்டிப்பாக அவங்க புல் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் அவங்களோட யூஎஸ்பி அந்த மாதிரி. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி வச்சுருந்தா ரொம்பவே நல்லது, மார்க்கெட்டிங்க்கும் ரொம்ப நல்லது. அண்ட் யூ கேன் கிராப் த ஆடியன்ஸ் இமீடியட்லி. ஓகே, அப்படி இல்லை ஐம் ஜஸ்ட் ஹேவிங் அ யூஷுவல் பிஸ்னஸ் அப்படின்னாலும் வி கேன் டூ சம்திங் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பட் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் பி சஜஸ்டிங் 10 to 15 யூஎஸ்பி ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அதில் உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு இல்லாமல், ப்ராஃபிட் அடி வாங்காமல், இல்லைனா எஃபர்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டாக்ஸ் அடி வாங்காமல் ஒரு நல்ல யூஎஸ்பி ரெடி பண்ணி நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் பி சஜஸ்டிங் 10 to 15 யூஎஸ்பி அக்கார்டிங் டு யுவர் விஷ், அக்கார்டிங் டு யுவர் பிஸ்னஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்பர் 2, விச் இஸ் மார்க்கெட்டிங் ரிசர்ச். மார்க்கெட்டிங் ரிசர்ச்னா என்னென்னா, டார்கெட்டிங் ரைட் ஆடியன்ஸ். ஓகே, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஒவ்வொரு ஏஜ் ஆஃப் ஆடியன்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ட்ராவல் பண்ணுவாங்க. லெட்ஸ் டேக் பிட்வீன் லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம். லிங்க்டின்ல வந்து ஒரு 50s ஆர் 40s இருக்கவங்க ஹைலி ஆக்டிவாக இருக்கலாம். ஹூ இஸ் மோர் கான்சென்ட்ரேட்டட் ஆன் பிஸ்னஸ். அவங்க வந்து ஹைலி ஆக்டிவாக இருக்கலாம். இப்போது நமக்கு வந்து ஒரு நார்மல் ஜுவல் தான் நம்ம வந்து ரீசேல் பண்ணோம் அப்படின்னா வி கேன் அப்ரோச் இன்ஸ்டாகிராம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தான் நிறையா கேர்ள்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி அவங்களோட ஏஜ் வந்து 18 to 30, 35 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தானே ஜுவல் வாங்குவாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணோம். இந்த மார்க்கெட் ரிசர்ச்சில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜுவல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஜுவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறையா ஜுவல் ரீல்ஸாக லைக் பண்ணுவாங்களா, ட்ரெஸ் ரீல்ஸாக லைக் பண்ணுவாங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் இந்த மாதிரி லைக் போடுறத வந்து மெட்டா அல்காரிதம் என்ன பண்ணி வச்சுக்கோன்னா, இன்ட்ரெஸ்ட்டில் இவங்களுக்கு வந்து ஜுவல் அதிக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவங்கள டேக் பண்ணி வச்சிரும். ஸோ வென்எவர் வி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் ரன்னிங் ஆட்ஸ், அந்த டேக்கை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா, யாருக்கெல்லாம் ஜுவல் மேலே, ட்ரெஸ் மேலே ஒரு இயரிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே நம்மளோட ஆட் போய் சேரும். ஸோ இதுக்காக தான் வி ஆர் டூயிங் அ மார்க்கெட் ரிசர்ச். இதில் நிறைய விஷயம் இருக்குது. மேஜரான விஷயம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ், அதுக்கடுத்து ஜெண்டருக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி ஏஜ் மக்கள் வந்து கூகுளில் போய் என்ன சர்ச் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வில் பி அனலைசிங் இன் மார்க்கெட் ரிசர்ச். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெண்ட் இன்சைட். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லெட்ஸ் டேக் ஜுவல் ஆஸ் த சேம் எக்ஸாம்பிள். இதில் வந்து ஒரு பர்டிகுலரான ஜுவலுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கும். ஸோ ரீசெண்ட்லி த பவ் மாதிரி ஒரு ரிப்பன் கட்டி ஒரு பவ் மாதிரி ஒரு ஜுவல் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூ கேன் கெட் தட். அதை இமீடியட்டாக நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி ரெடி பண்ணி உங்கள் பிஸ்னஸில் வச்சுட்டிங்கன்னு வைங்க. ஸோ சேல்ஸ் வந்து பிச்சுக்கும். ஆப்வியஸ்லி சேல்ஸ் வந்து பிச்சுக்கும்.
ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் இன்சைட் உங்கள் பிஸ்னஸில் கரண்ட்டாக என்ன டிமாண்ட் இருக்குது, மக்கள் ஆக்சுவலி என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க. ஸோ ஐ வில் பி அனலைசிங் தீஸ் திங்ஸ் யூசிங் வேரியஸ் நியூஸ் ஆர்டிகல்ஸ், லேட்டஸ்ட் மெசேஜஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ இஃப் யூ இம்ப்ளிமெண்டட் தட் நீங்கள் வந்து பெரிய ஆளாயிருவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து வெப்சைட் ஆடிட். வெப்சைட் ஆடிட் இஸ் சம்திங் உங்களுக்கு வந்து வெப்சைட் இருந்துச்சுன்னா அது ஸ்பீட் டைம் ரொம்ப முக்கியம். அந்த வெப்சைட் வந்து 3 செகண்ட்குள்ளே லோட் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அப்படி இல்லை ஒரு 6 செகண்ட் 10 செகண்ட் ஆகுதுன்னா கூகுள் வந்து உங்களை அவ்வளோ சீக்கிரம் டாப்பில் ரேங்க் பண்ண வைக்காது. பிகாஸ் பேஜ் ஸ்பீட் மேட்டர்ஸ். இப்போது யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள் வெப்சைட்குள்ளே லேண்ட் ஆகிறாங்க, அது ஒரு 5 செகண்ட்ஸ் மேலே எடுத்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அவங்க வெளியே போயிடுவாங்க. தே டோன்ட் ஹேவ் மச் டைம். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணும். உங்கள் வெப்சைட் லோட் ஆகுறதுக்கே ஒரு 5 செகண்ட் ஆச்சுன்னா அப்போவே அவங்க லீவ் ஆயிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட பேஜை கூகுளும் வந்து டாப்பில் ரேங்க் பண்ணாது. அதுக்காக நம்ம வந்து ஸ்பீட் டைமை குறைச்சிக்கணும். ஸ்பீட் டைமை குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இமேஜஸ்லாம் இருக்குல்ல, இமேஜஸ் எல்லாம் வெப்பியாக மாற்றிடலாம், வீடியோஸையும் வெப்பி வீடியோவாக மாற்றிடலாம். அப்படி மாற்றிட்டா உங்களோட இமேஜஸ் உங்களோட சைட் வந்து சீக்கிரமாக லோட் ஆகும். அண்ட் தென் கம்ஸ் எஸ்இஓ ஆடிட். எஸ்இஓ ஆடிட் இஸ் சம்திங் கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணுறது. இப்போது ஜுவல் கம்பெனியில் இருக்கவங்க லைக் ஜுவல் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க எப்படி சர்ச் பண்ணுவாங்க, நெக்லஸ் செட் ஆர் இயரிங்ஸ் ஃபார் உமன் இந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் டைமண்ட் ஜுவல்ஸ் இல்லைனா அமெரிக்கன் டைமண்ட் ஜுவல்ஸ், இப்படிலாம் இந்த வேர்ட்ஸ்லாம் உங்கள் சைட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆகும். ஏன் ரேங்க் ஆகும்னா இட் இஸ் ரிலவென்ட் டு யுவர் வெப்சைட். இப்போ அவங்க அந்த கீவேர்ட் தானே போடுறாங்க, அப்போ உங்கள் வெப்சைட் தானே ரேங்க் ஆகும். ஸோ தட் இஸ் வை இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் உங்களோட சைட்டில் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஐ வில் பி கிவிங் யூ செப்பரேட் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை உங்களோட சைட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஆடிட் விச் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் டாப் செக்ஷன் இருக்குல்ல, டிஸ்கிரிப்ஷன், யூசர் நேம், இதிலெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் இதெல்லாம் போட்டு எழுதியிருக்கணும். தேடினா டக்குன்னு வர மாதிரி இருக்கணும். அண்ட் யுவர் ப்ரொஃபைல் ஷுட் பி குட். ஜஸ்ட் பேசிக் ஆப்டிமைசேஷன் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் போஸ்டிங் டைம் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் செட் ஆஃப் கேட்டகரி, இப்போது நீங்கள் உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ்லாம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்களா, ஜுவல் வாங்குறவங்க காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி போஸ்டிங் டைம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கவங்க எந்த டைமில் எந்த டைமில் சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த டைமில் நம்ம போஸ்ட் பண்ணலாம். இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிரேக் டைம் வந்து ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி பிரேக் டைம் இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் வரும். ஸோ ஐஜி வில் திங்க், இன்ஸ்டாகிராம் வில் திங்க் யூ ஹேவ் சம்திங் வேலிட். ஸோ இதை நினச்சிட்டு அது இன்னும் நிறையா லுக் அலைக் ஆடியன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், சஜஸ்ட் பண்ணும். லுக் அலைக் ஆடியன்ஸ் இஸ் சம்திங், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இவங்க வந்து என்னோட ஆடியன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆடியன்ஸ் வந்து காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பொண்ணாக இருக்காங்க, ஒரு 25 வயசில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இட் வில் டார்கெட் ஆல் த பீப்புள் ஹூ ஹேவ் சிமிலர் கேரக்டரிஸ்டிக் ஆர் சிமிலர் செக்டார்ஸ் சம்திங். அவங்க வந்து அதே மாதிரி காலேஜ் படிக்கிறாங்க, 25 இயர்ஸ் பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா விச் இஸ் கால்ட் லுக் அலைக் ஆடியன்ஸ். ஓகே, அதுக்கடுத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னென்னா ஐடென்டிஃபைங் ரைட் மார்க்கெட்டிங் சேனல்ஸ். இது என்னென்னா உங்களோட ஆடியன்ஸ் எங்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அங்கே போய் தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லையா. லெட்ஸ் டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் as an எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து ஒரு B2B கம்பெனி, நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ், நீங்கள் சர்வீஸ் கொடுக்க போகிறவங்களும் ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்து நார்மல் பீப்புளை போய் அப்ரோச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து லிங்க்டின்ல போய் மார்க்கெட்டிங் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு எது வந்து கரெக்டான மார்க்கெட்டிங் சேனல்னு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன், அதில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் கம்ஸ் 30 days பிளான். இந்த 30 days பிளானில் I have many things. 4 weeks இருக்குது. 4 weeksல நீங்கள் 4 types of work பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்ட முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து விசிபிலிட்டி, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி நிறையா இருக்கும், எந்த டைமில் நீங்கள் போஸ்ட் பண்ணுவோம், என்ன மாதிரி ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுவோம், என்ன மாதிரி போஸ்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுவோம், கரோசல் பண்ணுமா. ஸோ தீஸ் திங்ஸ் வில் பி கவர்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் வீக். உங்களுக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே இதெல்லாம் பண்ணுங்கள், எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணுவோம், ஐ வில் ப்ரிப்பேர் அ ஷீட் ஃபார் யூ. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வீக்கில் போட்டுருவேன். செகண்ட் வீக்கில் வந்து ஆர்கானிக் லீட் ஜென்ரேஷன். ஆர்கானிக்காக நீங்கள் எப்படி லீட் பண்ணணும், நீங்கள் வந்து இப்போது ஒரு பிஸ்னஸ் B2Bயாக இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனியில் இருக்க
மேனேஜரையோ இல்ல வந்து கொஞ்சம் ஹெட் அஃபிஷியல் பொசிஷன்ல இருக்கவங்கள நீங்க என்ன மாரி அப்ரோச் பண்ணணும்? அண்ட் எப்படி அவங்களோட அட்டென்ஷன வந்து இம்மீடியட்டா எப்படி கிராப் பண்ணணும்? ஸோ தீஸ் திங்ஸ் ஐ வில் பி கிவிங் ஆன் ஆர்கானிக் லீட் ஜெனரேஷன். 2nd வீக்ல நம்ம ஆர்கானிக் லீட் ஜெனரேஷன் தான் பார்ப்போம். 3rd வீக்ல நம்ம என்ன பண்ணுவோம்? 3rd வீக்ல நம்ம வந்து பெய்ட் ஆட்ஸ் பண்ணுவோம். பெய்ட் ஆட்ஸ்ல நமக்கு வந்து நெறைய லீட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஆட்ஸ்ல வந்து நீங்க என்ன மாரி வேர்டிங் போடணும்? நீங்க வந்து போஸ்ட் போடணுமா? இல்ல நீங்க வந்து ரீல்ஸ் போடணுமா? தீஸ் திங்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட் ஆன் பெய்ட் ஆட்ஸ். நீங்க என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? நீங்க என்ன ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும்? என்ன இன்ட்ரெஸ்ட் டேக் யூஸ் பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் டேக் இஸ் சம்திங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. மெட்டா ஆட்ஸ்ல வந்து நெறைய விஷயம் இருக்கும். இப்போ ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வந்து நெறைய டாக் ரீல்ஸ் லைக் பண்றாங்கன்னா, தே வில் பி கன்சிடர்ட் ஆஸ் டாக் லவ்வர்ஸ். இந்த டாக் லவ்வர்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி எஃபி மெட்டா ஆட்ஸ்ல நெறைய டேக்ஸ் இருக்கு. வி கேன் சூஸ் அக்கார்டிங் டூ அவர் நீட்ஸ். ஸோ 4th வீக் என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து 2nd வீக் ஆர்கானிக் லீட்ஸ் எடுத்தீங்களா? 3rd வீக் பெய்ட் ஆட்ஸ் லீட் எடுத்தீங்களா? இவங்க 2 பேர்கிட்டயும் இந்தாங்க இதான் என்னோட பிசினஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்குங்க அப்படின்னு சொன்னா வாங்குவானா? நீங்க வாங்குவீங்களா? ஒரு 100 வாட்டி நமக்கு அந்த ரீல்ஸும், அந்த பெய்ட் ஆட்ஸ் ரீல்ஸும், அந்த வெப்சைட்ல வர ஆட்ஸும் இதெல்லாம் வந்த அப்புறம், ஓகே இந்த மாரி ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம வேணும்னா அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்களா? பட் அந்த ப்ராசஸ் பேரு தான் வார்மிங் ப்ராசஸ். இப்போ நீங்க வந்து ஒரு ஜுவல் கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா, யூ கேன் டூ ரீமார்க்கெட்டிங். ரீமார்க்கெட்டிங் இஸ் சம்திங் உங்க வெப்சைட்ல லேண்ட் ஆயிட்டு, அவங்க வந்து கார்ட்ல போட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. ஸோ அந்த மாரி ஆடியன்ஸ அனலைஸ் பண்ணி நீங்க திருப்பி ரீமார்க்கெட்டிங் பண்ணலாம். விச் இஸ் கால்ட் அ வார்மிங் ப்ராசஸ். சரி ஓகே. இது வந்து பெய்ட் ஆட்ஸ் பி2சி பிசினஸ். இப்போ பி2பில எப்படி பண்ணணும்னா, நீங்க வந்து LinkedInல அவர வந்து என் லைக் அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணி, அவருக்கு பெர்சனலைஸ்டா இந்த மாரி நான் யூசுவலா உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இந்த பிசினஸ் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்றீங்க. 2nd மெசேஜ் இதே இருக்கக்கூடாது. லைக் சம்திங் இட் ஷுட் கிராப் யுவர் அட்டென்ஷன். ஐ மீன் கிராப் தேர் அட்டென்ஷன். ஸோ ஒரு ஃபேமஸா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்க ஒரு ஃபேமஸான ஆள் வந்து என்ன சொன்னார்னா, இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஸோ நான் கூட அத ட்ரை பண்ணியிருக்கேன். அதுல வந்து இப்போ ஹியூமன்ஸ் வந்து அதிகமா எதுக்கு அட்ராக்ட் ஆவாங்க? சம்திங் லைக் ரிலேஷன்ஷிப் இல்லன்னா வந்து காசிப் டாக்கிங் இந்த மாரி விஷயத்துக்கு டக்குன்னு அட்ராக்ட் ஆவாங்களா? ஸோ ஹி யூஸ் தட். என்ன பத்தி ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அந்த மெசேஜ் வந்து ஸ்டார்ட் பண்றான். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்றான்னா, என்னோட எக்ஸ் வந்து என்ன சம்திங் ரிலேட்டட் டூ ரிலேஷன்ஷிப் அது வந்து இம்மீடியட்டா அட்டென்ஷன் கிராப் பண்ணுச்சு. ஹி யூஸ் சச் அ ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் தான் ஹி வாஸ் ரைட்டிங் அபவுட் ஹிஸ் பிசினஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்லயே ஹி கவர்ட் ஹிஸ் ஹி கவர்ட் ஹிஸ் ஆடியன்ஸ் அட்டென்ஷன். ஸோ செகண்டும் என்னன்னு நம்ம கண்டிப்பா பார்ப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டே வந்து என்னடா அவன் கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனலிசமே இல்லாம எழுதியிருக்கான். லிங்க்டின்ல போய் இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு நம்ம கோவப்பட்டு மேபி சிலர் போவாங்க. ஒரு 1, 2% பீப்பிள் வந்து போவாங்க. பட் நான் பார்ப்பேன். நான் ஒத்துக்கிறேன். நான் பார்ப்பேன். ஸோ திஸ் இஸ் அ வே ஆஃப் அட்டென்ஷன் சீக்கிங். இந்த வார்மிங் ப்ராசஸ்ல நான் இதான் சொல்லுவேன். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து லீட்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டா மட்டும் போகாது. லைக் லீட்ஸ் எடுத்துட்டா மட்டும் போகாது. அத கன்வெர்ட் பண்ணும்ல. கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த வார்மிங் ப்ராசஸ் எல்லாம். ஓகே. ஸோ என்னோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அண்ட் ₹99 பே பண்ணிட்டு எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன ஒன் ஆன் ஒன் கால் வச்சுட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அண்ட் வி கேன் கெட் இன்டு அ ரிப்போர்ட் அண்ட் ஐ வில் சென்ட் யூ அ 30 டேஸ் பிளான். சீக்கிரமா உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. ம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிசினஸ் growth. டாடா. பாய் பாய். See you.